அவர்கள் மேலே நிறைய விமர்சனங்கள் வந்து இப்போ எழுந்து கொண்டு இருக்கு. சாந்தனு வந்து எதுக்காக இந்த மாதிரி ஒரு மெசேஜை போட்டாங்க அவங்களோட தந்தை இறந்த பிறகு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. முக்கியமாக விஜய் மீதும் விமர்சனம் வந்து அதிகமாக எழுந்திருக்கு. சாந்தனு அப்படி என்ன பண்ணிட்டாரு? அதாவது சாந்தனுவோட தந்தையான பாக்யராஜா அவர்களோட உயிரிழப்பு தமிழ் சினிமாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக வந்து இருந்தது. ஸோ பாக்யராஜா அவர்களோட இறப்புக்கு வந்து இறுதி அஞ்சலிக்கு வந்து பல நடிகர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. முக்கியமாக வந்து பார்த்திபன், சரத்குமார், ராதிகா இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அழுந்தாங்க, வேலை பார்த்தாங்க. அவங்களோட இரங்கலில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ இப்போ இரங்கல் இளமை இறுதி அஞ்சலியை முடிச்சுட்டு பாக்யராஜா அடக்கம் செய்து விட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ட்வீட் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து போடுறாங்க. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நன்றி, இரங்கல் தெரிவிக்க வந்த முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ இங்கே வந்து சரத்குமார் வாங்கன்னு ஒர்க் பண்ணாங்க, பார்த்திபன் ஒர்க் பண்ணாங்க, ராதிகாலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்கள பற்றி நீங்கள் எதுவுமே பேசாமல் டேரெக்டாக வந்து விஜயை பற்றி மட்டுமே நீங்கள் விஜய் ஃபேனாக இருக்கிறது ஓகே, அவர் வந்து சிஎம்மாக இருக்கிறது ஓகே, அட்லீஸ்ட் வந்து இவங்களுக்கு ஒரு சின்ன நன்றியாக சொல்லியிருக்கலாமே, ட்வீட் போட்டுருக்கலாமே. பார்த்திபன் எவ்வளோ கஷ்டப்பட்டார், சரத்குமார் தூங்காமல், பார்த்திபன் தூங்காமல், ராதிகா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ட்வீட் பண்ணாமல் விஜய்க்கு மட்டும் ட்வீட் பண்ணிங்க. நீங்கள் விஜய் ஃபேன் ஓகே, அதுக்காக இப்படி பண்ணுவீங்களா? ஆர்எஸ் வந்து சிஎம்னால நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா? ஸோ எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சாந்தனு மீது எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்து எழுந்திருக்கு. சாந்தனு அவர்கள் இதுக்கு எந்த விதமான ரிப்ளையும் கொடுக்காம இருக்காங்க. ஸோ தந்தை இறந்த பிறகு சாந்தனு அவர்களுடைய இந்த ஒரு ட்வீட் வந்து வைரலாகி கொண்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், சாந்தனு அவர்கள் செய்ததை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள்.